பூவாட்டமே வெட்டி போற கிளியாட்டமே குட்டி பாரு பூவாட்டமே வெட்டி போற கிளியாட்டமே புட்டி போட்ட புத்தி கெட்டா கிழவி இவள அழகி என்றா புட்டி போட்ட புத்தி கெட்டா கிழவி இவள அழகி என்றா உலகத்தான் அணைச்சிட்டா எவளுமே அழகிடா வயசத்தான் மறந்துட்டா வடிவமே அமுதடா அம்மம்மா ஊரை பார்த்தா கெட்டு போச்சு கார பார்த்தா புட்டு ஆச்சு ஊரை பார்த்தா கெட்டு போச்சு கார பார்த்தா புட்டு ஆச்சு இருக்கிறவன் ஏக்கிறான் இல்லாதவன் தவிக்கிறான் இருக்கிறவன் ஏக்கிறான் இல்லாதவன் தவிக்கிறான் மேட்ட உடஞ்சி ஒண்ணு ஆக்கணும் நாட்டை திருத்த தமிழ வளரணும். என்னடா அது அன்னைக்கு அந்த கேட்டு மடக்கணும் இந்த கேட்லயும் துரத்துறான். இப்ப என்ன பண்றது? எந்த நாய்க்கு எந்த ரொட்டி துண்டை போட்டா எப்படி வழி விடும்னு எனக்கு தெரியும். நீ சும்மா இரு. சார் யாருக்கு சார் உள்ள வந்தீங்க? என்ன சார் அநியாயம் இருக்கு? நீங்க போங்க சார், நீங்க போங்க. என்னடா அது 50 ரூபாய் நோட்டை பார்த்தோன்னா வாலாட்டிட்டு இது நாட்டு நாய், இதுக்கு இவ்வளவுதான். நம்ம போலாம். என்னையா இது? காலேஜுக்கு செடி வாங்கின செலவு 30 ரூபாய், தண்ணி ஊத்துற செலவு 60 ரூபாய். செடி 30, தண்ணி 60. அம்மா தண்ணி கிடைக்கலைங்க, அவசரத்துல 2 கேன் சாராயத்தை கொண்டுட்டு போய் அதுல ஊத்துனேன். செடி வந்து பாருங்க நெளிஞ்சு நெளிஞ்சு வளர்ந்து இருக்குது. பக்கத்துல போய் பாருங்க சும்மா சாராய வர ஜம்மு நடிகை. சரி சரி காரியத்தையே கெடுக்க பாத்தியா? என்னையா பேசுறீங்க? இவர் பணக்காரர் சொல்றாரு. என்னையா அவர் அவ்வளவு பெருசா சொல்றாரு, நீ சுருக்கி சொல்ற? இது ஜப்பான் மொழி. ஜப்பான்ல பெருசா இருக்கும், தமிழ்நாட்டுல சின்னதா இருக்கும். ஜப்பான்ல இருந்து வந்திருக்கும் இந்த பணக்காரருடைய தங்கச்சி இந்த காலேஜில் தான் படிக்கிறாங்க. இவர் அவங்கள பாக்கணும்னு சொல்றாரு. ஆனா என்னையா அது அவர் சின்னதா சொல்றாரு, நீ இவ்வளவு பெருசா சொல்ற? இது சைனா மொழி. சைனால சின்னதா இருக்கும், தமிழ்நாட்டுல பெருசா இருக்கும். ஒரே குழப்பமா இருக்கு. ஒண்ணு குழப்பம் இல்ல. யூ டெல்ஸ். அமெரிக்காவுல ரேடியோ ஸ்டேஷன், ரஷ்யாவுல டிவி ஸ்டேஷன், சைனாவுல ரயில்வே ஸ்டேஷன், இந்தியால வேலூர் சென்ட்ரல் ஜெயிலு. அதை வித்துட்டீங்களே, அதை கவர்மெண்ட்டுக்கு வித்தாச்சு. பக்கத்துல எஸ்டேட் வாங்கிட்டாரு. 7 கப்பலுக்கு அதிபதி. அடேங்கப்பா, நீங்க இவ்வளவு பெரிய ஆளா? நீங்க யாரும் தெரியாம உங்களை நிக்க வச்சு பேசிட்டேன். உட்காருங்க. அவர் இது மாதிரி சேர்ல எல்லாம் உட்கார மாட்டார், தண்ணில எல்லாம் உட்காருவார். அர்ஜென்டா அவர் தங்கச்ச பாக்கணும்னு சொல்றாரு. உங்க தங்கச்சி யாரு? தங்கச்சி நாம் சிஸ்டர் சாந்தி. சாந்தியா? எஸ். அவதான் இந்த காலேஜ்ல நல்லா படிக்கிற பொண்ணு. அவளை நான் காட்ட சொல்றேன், போய் காட்டுவாங்க. போங்க. தம்பி அதுல நிக்குதே, அதான் உன் தங்கச்சி. தங்கச்சி இத்தனை நாள் கழிச்சு உன்னை பாப்பேன்னு நான் நினைக்கவே இல்லமா. எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன்னு. நீ எப்படின்னு இருக்க? இத்தனை நாளா என்ன விட்டுட்டு எங்க இருந்த? நான் அது வெளிநாட்டுல பிசினஸ் விஷயமா இருந்தமா. எப்படியோ அண்ணே, நீ நல்லபடியா திரும்பி வந்த. அதுவே. ஹாய் சாந்தி, இன்னைக்கு என்ன இவ்வளவு சந்தோஷமா இருக்க? ரொம்ப நாளைக்கு அப்புறம் எங்க அண்ணன் வந்திருக்காரு. ஆமா, சின்ன வயசுல ஓடி போன உங்க அண்ணன் இப்ப எப்படி வந்திருக்காரு? சின்ன வயசுல சிங்கப்பூர் போனவரு இப்ப கப்பல் ஓனரா திரும்பி வந்திருக்காரு. கப்பல் ஓனரா? இனிமே நீ காலேஜுக்கு வரும்போது கூட கார்ல வர மாட்டேன், கப்பல்ல தான் வருவ. சீப்போடி. ஆமா, நீ ஏன் இன்னைக்கு டாக்ஸில வந்த? அதை ஏன் கேக்குற? ஷாப்பிங் போறப்ப அப்பாவோட டூலர் கார்ல போனேனா, கடைக்கு போயிட்டு திரும்பி வரதுக்குள்ள காரை எவனோ அபேஸ் பண்ணிட்டான். பாவி பையன். இத பாரு, காரை திருநவன் யாரா இருந்தாலும் சரி, அவனை போலீஸ்ல புடிச்சு கொடுத்து முட்டிக்கு முட்டி தட்ட சொல்லணும். சரி, நீ வாடி.
செக்ரட்டரி ஐயா ப்ரோக்ராம்ல படி. 7 மணிக்கு கொடி ஏத்துறீங்க, உடனே இறக்குறீங்க. என்னய்யா சொல்ற? ஐயோ, அந்த வட்டத்துல ஒருத்தன் செத்துட்டான். ஏத்தும் போதே செத்துறானா? இல்லீங்க, முன்னாலேயே செத்துட்டான். என்னய்யா இது? சரி, அடுத்த ப்ரோக்ராம். 8 மணிக்கு குழந்தைங்களுக்கு மிட்டாய் கொடுக்குறீங்க, ம். உடனே தட்டி பறிக்கிறீங்க. கொடுத்த உடனே தட்டி பறிக்கிறானா? இல்லீங்க, தேர்தல் பிரச்சாரத்துக்காக தட்டி வைக்கிறீங்க. அத ஒழுங்கா சொல்லக்கூடாதாக்கும். அடுத்த ப்ரோக்ராம். 11 மணிக்கு ஒரு சமூக சேவகியோட சேலைய திறக்கிறீங்க. சேலையை திறக்கிறானா? ஆமா. யோ, சிலை எழுத்து பிழை. இதான் தமிழ் மொழி தெரியாதவன்லாம் வேண்டாம்னு சொல்றது. அடுத்த ப்ரோக்ராம். 1 மணிக்கு கக்கூஸ் திறக்கிறீங்க, உடனே சாப்பிடுறீங்க. திறந்த உடனே திங்கிறனா? என்னய்யா? வீட்டுக்கு போய் சாப்பிடுறீங்க. அத ஒழுங்கா சொல்றது. சைடுல எழுதிட்டேன். சைடுல எழுதுறீங்களோ? அடுத்த ப்ரோக்ராம். இதுல உட்காருங்க. இருக்கட்டும். என்னய்யா? ஒரு பொண்ணு. அப்படியா? பொண்ணு வந்திருக்கு. கூப்பிடு. வாமா வாமா. அதுக்குள்ளயும் பேரை தெரிஞ்சுக்கிட்டியா? உங்க செக்ரட்டரி ஆச்சு. பேசிக்கிட்டு தானே இருந்த? ஆமாங்க, பேசிட்டு தாங்க இருந்தேன். வணக்கம் சார். வணக்கம். கல்யாணம் ஆயிடுச்சா? இன்னும் இல்ல சார். இப்படி உட்காரு. பரவாயில்ல சார், நிக்கிறேன். ஓ இஷ்டம், நீ நெல்லு. என்ன விஷயம்? ஒரு வேலை விஷயமா வந்தேன். வேலை தானே, முடிச்சிருவோம். என்ன வேலை? இந்தாங்க சார் அப்ளிகேஷன் காப்பி. அப்ளிகேஷன் காஃபி. என்னம்மா ஒண்ணுமே எழுதல? கண்ணாடி போடலீங்க. எல்லாம் எழுதியிருக்க. ஃபுல்லா படிச்சு பார்த்தேன். என்ன டிபார்ட்மெண்ட்? அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட். அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட். ஐ நோ அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட். யூ டேக் யுவர் ஓகர். ஓகே சார். செக்ரட்டரி, என்னங்க? அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்னா என்ன? செங்கல் வச்சு வீடு கட்டுறது. சூழ. ஆமா. விவசாயங்க. எனக்கு தெரியும். உனக்கு தெரியுமா தெரியாதான்னு டெஸ்ட் பண்ணேன். இது கூட தெரியாம நான் சேர்மனா இருக்கேன். இதே மாதிரிதான் 1947ல இது வந்து ஆரம்பிச்சிட்டீங்களா? எப்படி? அப்பா, ஒரு அப்பாவி பொண்ணை ஏமாத்துறது தப்பு இல்லையா? மீனா, முதல்ல நான் சாதாரண ஆளா தான் இருந்தேன். என்னைக்கு உன்னை நான் எடுத்து வளர்த்தனோ அன்னையில இருந்து எனக்கு லட்ச லட்சமா கொட்டுது. ஆனா எப்படி கொட்டுதுங்கிறது மட்டும் யாரும் கண்டுக்காதீங்க. நீங்க இப்படி எல்லாம் பேசுறதுனாலதான் என் வயித்துல ஒரு புழு பூச்சியே இல்லாம போச்சு. வகுத்துல புழு பூச்சி இருந்தா வியாதின்னு அர்த்தம். நான் பிள்ளைய சொன்னேன். இனிமேல நமக்கு புள்ள பெற போகுது. முயற்சி உடையோர் இகழ்ச்சி அடையார். வள்ளுவர் வாக்கு எதுக்கெல்லாம் பயன்படுது பாரு. இதே மாதிரிதான் 1947ல பஞ்சாப்ல. அப்பா வாங்கப்பா, மாடிக்கு போலாம். சாப்பிட வாங்களேன். சாப்பிட வாங்கன்னு சொன்ன உடனே ஞாபகம் வருது. 1947 பஞ்சாப்ல. பேசாம போங்க. ரவி சொன்ன மாதிரி காரை எடுத்துட்டு வந்தாச்சு. இந்த ஆளை பார்த்தா ஒரு மாதிரியா இருக்கான். எப்படியாவது அமித்திர வேண்டியதான். எவனோ வெளிநாட்டுக்காரன் போல் இருக்கு. அவங்கிட்ட பேசி பணத்தை அமுத்திர வேண்டியதுதான். பணத்தை கறந்துருவீங்களா? எனக்கும் தமிழ் தெரியும். அப்போ இதுக்கு முன்னால பேசின பாஷை தட் இஸ் சைனா மொழி. அடடட, உலகம் பூரா சுத்தி இருக்கீங்க. எஸ் ஆஃப் கோர்ஸ். ஆமா, என்ன விஷயமா வந்திருக்கீங்க? இந்தாங்க உங்க கார் சாவி. என் கார் சாவியே தான். காணாம போன கார் உங்ககிட்ட எப்படி கிடைச்சது? போலீஸ்க்கு போன் பண்றேன். அவசரப்படாதீங்க. எவனோ ஒரு பொறுக்கி பையன் உங்க காரை இன்னொருத்தங்கிட்ட விக்க பார்த்தான். அது உங்க கார் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டு அவன் கிட்ட அடிச்சு புடிச்சு இந்த காரை கொண்டாந்துட்டேன். கட்டாபட்டா சோராச்ச மழை ஊத்தியலாம், பிள்ளையாக்குற சிலி ஊத்தியாவா. இப்ப என்ன சொன்னீங்க? ஜெர்மன் பாஷையில நன்றி சொன்னேன். நீங்க ஜெர்மனுக்கெல்லாம் போனது இல்லையா? நான் அங்க மட்டும் போல. நல்ல வேலை, நான் தப்பிச்சேன். அப்பா, காணாம போன நம்ம கார் கிடைச்சிருச்சா? ஆமாமா, அத கண்டுபிடிச்சு கொண்டு வந்தவரே இவர்தான். இவரா? இது யாரும் உங்க பொண்ணா? ஆமா. இது மட்டும் எப்படி இவ்வளவு அழகா இருக்கு? அது அவங்க அம்மா ஜாட. எப்பா, குடும்பத்துக்குள்ள குழப்பத்தை உண்டு பண்ணிடுறாங்க. அப்பா, காரை கண்டுபிடிச்சு கொடுத்துருக்காரு. அவருக்கு ஏதாவது பரிசு கொடுக்க வேண்டாமா? பரிசு தானே, கொடுத்துட்டா போச்சு. தம்பி, கொஞ்சம் பக்கத்துல வாங்க. என்ன என்னப்பா இதெல்லாம்? இதுதாம்மா செலவில்லாம சிக்கனமா கொடுக்கறது. ரொம்ப நல்லா இருக்கு. எது? மொத்தம். நான் நல்ல வேலை. அப்ப நான் வரட்டுமா? நான் இனிமே இங்க அடிக்கடி வருவேன். அப்பா, நான் போய் அவரை வழி அனுப்பிச்சு வரேன். சரிம்மா. தம்பி, போறதுதான் போறீங்க. நான் சொல்றத கொஞ்சம் கேட்டுட்டு போங்க. இதே மாதிரிதான்
1947 பஞ்சாப்ல போயிட்டாங்களா? இதுக்கு முன்னால நம்மள மாதிரியே ஒருத்தன் பேசிருப்பான் போட்டு அதான் பொறுக்காம போயிட்டாங்க. ராஜா, இன்னைக்கு காலையில 9 மணிக்கு முரளி சிட்டி யூனியன் பேங்க்ல 20 வயசுள்ள ஒரு பொண்ணு 25,000 ரூபாய கேஷா டிராப் பண்ண போறா. அது அவ கைக்கு மாறினதும் அடுத்த நிமிஷமே அது நம்ம கைக்கு வந்து சேரணும். கவலைப்படாதீங்க டாடி, நான் முடிச்சுட்டு வந்து காட்டுறேன். வக்கீல் பையனை நல்லாவே வளர்த்திருக்கேன். என்ன அது காரை காணோம்? அந்த கார்ல தானே அம்மா கோயிலுக்கு போயிருக்காங்க. வர்றதுக்கு லேட் ஆனாலும் ஆகும். நான் போய் டாக்ஸி கொண்டு வரட்டுமா? சீக்கிரம் போய் கொண்டா. பேங்க்ல டிராப் பண்ண போனா 25,000 பொட்டியில இருக்கு. ஜாக்கிரதைம்மா. எல்லாம் எனக்கு தெரியும், போயா. டாக்ஸி, டாக்ஸி நிறுத்துப்பா. டாக்ஸி வருமா? வருமா? எங்கம்மா போகணும்? டி நகர் போகணும். நான் அடையார் போறேம்மா. சரி போ. ஐயோ, என் பெட்டியை காணுமே. ஏ மிஸ்டர், இங்க என் பெட்டியை வச்சிருந்த, நீங்க பாத்தீங்களா? இல்லையே, என்கிட்ட என் பெட்டி தானே இருக்கு. கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க வேணா? நீங்க எல்லாம் எப்படிதான் உருப்பட போறீங்களோ? யாரா நீ? எதுவும் பேசாத. நான் சொல்ற இடத்துக்கு வண்டியை ஓட்டு. சின்ன பையா, துப்பாக்கியை காட்டி என்ன மிரட்டுறியா? பார்த்தா என் பையன் மாதிரி இருக்க. எங்க அப்பாவா இருந்தா கூட இதான் செய்வேன். மரியாதையா வண்டியை ஓட்டு. இப்ப நான் நினைச்சா அவனை உள்ள தள்ள முடியும். நான் யார் தெரியுமா? ஃபேமஸ் கிரிமினல் லாயர் ரகுபதி. நீ வக்கீலா இருந்தா என்ன, ஜட்ஜா இருந்தா எனக்கு என்ன? சொல்ற இடத்துக்கு வண்டியை ஓட்டு. வண்டியை நிறுத்து, நிறுத்து. தம்பி, நீ ஒரு சமூக விரோதி. என்னைக்காவது ஒரு நாள் உன்னை சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்தாம விட மாட்டேன். அது உன்னால முடியாது. பேசாம போ. பாப்போம். பாய். நீங்க கேட்ட 25,000 rupees. 10 நிமிஷத்துல முடிக்க வேண்டிய காரியத்துக்கு 1 மணி நேரமா? அப்பா, இதுக்கு 10 நிமிஷம் எல்லாம் தேவையில்லை. ஒரே நிமிஷத்துல காரியத்தை முடிச்சிட்டேன். ஆனா தப்பிச்சு வரது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, ஒரு வக்கீல் வண்டியில தப்பிச்சு வந்தேன். அதான் இவ்வளவு லேட். வக்கீலா? யாரது? யாரோ ரகுபதியா? என்ன ரகுபதியா? ஆமாப்பா, பெரிய கிரிமினல் ஆயிரம். பேரை கேட்டாலே குற்றவாளிகள் எல்லாம் நடுங்குறாங்களா. ஆனா என்கிட்ட ஒண்ணும் பலிக்கல. வேற ஏதாவது சொன்னானா? நம்ம மாதிரி கூட்டத்தை தீத்து கட்டுவேன்னு சொன்னான். அவன் நம்மளை தீத்து கட்டுறதுக்கு முன்னாடி நாமளே அவனை தீத்து கட்டிட்ட. சபாஸ்ரா மகளே, சபாஸ். நான் என்ன பேசணும்னு நினைச்சனோ அதையே நீ பேசியிருக்க. இப்படி பேசணும் தான் நான் வளர்த்தேன். வெரி குட். ராஜா, நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்க.